டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய உணவுகள் என்னங்க சாப்பிடலாம்? ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு இந்தந்த ஃபுட்லாம் நம்ம கரெக்டா சாப்பிட்டோம்னா நல்ல பலன் தரும் அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபுட்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். பொதுவாகவே பார்த்தோம்னா ரொம்ப கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். ஸோ அதிகமான கசப்பு சுவை சாப்பிட சாப்பிட நம்ம ரத்தத்துல டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரத்தத்துல டாக்ஸின்ஸ் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு சில சிம்டம்ஸ் வந்து தெரியும். அப்படி என்ன தெரியும்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது நிறைய பேர் சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு தைராய்டு கிடையாது, வேறு எந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸும் கிடையாது. இருந்தாலும் அதிகமாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, பிளட்ல டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைஜஷன் நார்மலா இல்ல, அடிக்கடி வந்து பார்த்தோம்னா வயிறு உப்புசமா இருக்கு, இல்ல எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு, ஸ்கின்ல வந்து அங்கங்க நமக்கு வந்து பேச்சஸ் மாதிரி இருக்கு, கருமை நிற திட்டுக்களோ இல்ல வெண்மை நிற திட்டுக்களோ, ஸ்கின் டோன் வந்து நமக்கு ஈவனா இல்ல அப்படின்னாலும் நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கழிவுகள் ரத்தத்துல இருந்து வெளியேறணும் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா, அதாவது நம்மளுடைய கல்லீரல், சிறுநீரகம் இது எல்லாமே சரியா இருக்கா, குடல் பகுதியில ஏதாவது கழிவுகள் இருக்கா, சாப்பிட்ற உணவு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரத்தத்திலும் அதிகமான கழிவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருக்கிறது நல்லது. சரி, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் போயிட்டு ரத்தம் சுத்தமாவதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற உணவு ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகணும், அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ துவர்ப்பு சார்ந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போதே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அது ரிமூவ் பண்ணுது. அப்போ பேசிக்காவே பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறிகளை தினமும் ஒரு ஜூஸ் மாதிரி காலையில குடிக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதுல முதல்ல வந்து பார்த்தோம்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம குளிக்கும் பொழுதே பார்த்தோம்னா அந்த பீர்க்கங்காயில வந்து ஒரு குடுவை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை தேய்ச்சி தான் குளிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்கை போக்கக்கூடியது, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அது நேச்சுரலா அதை பயன்படுத்துறோம். அதே மாதிரிதான் இன்டர்னலா அந்த காயை வந்து நம்ம பயன்படுத்தும் ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த பீர்க்கங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம மிக்சியில போட்டுட்டு இதனோட கொஞ்சம் ஒரு 10 துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு, ஒரு 4-5 புதினா இலைகள் இதனோட சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 200 ml அளவுக்கு எடுத்து தினமும் காலையில குடிக்கணும். ஸோ ஒரு 15 20 நாட்களோ 30 நாட்களோ நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டே வருது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும். கருமை நிற புள்ளிகள், முகத்துல வந்து ஒரு பொலிவு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு அடுத்தது நம்மளுடைய உணவு முறைகள்ல வந்து பார்த்தோம்னா கற்றாழை ஜூஸ் ஒரு நாள் குடிக்கலாம், அருகம்புல் சாறு, நெல்லிக்காய் சாறு இது எல்லாமே பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள் எப்படிங்க பயன்படுத்தலாம் பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கு? மஞ்சள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம உணவுல வந்து மஞ்சள் சேர்த்து சாப்பிடணும். அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா மஞ்சள் வந்து வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு ஒரு 100 ml அளவுக்கு தினமும் காலையில குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். சரி, முக்கியமாக இந்த உணவு சாப்பிட்டா நமக்கு வந்து பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னா என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெந்தயம், வெந்தய களி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ வெந்தய களியை வந்து தொடர்ந்து ஒரு 5-6 நாட்களோ இல்ல 10 நாட்கள் வரைக்குமே நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வெந்தய களி நம்ம சாப்பிடணும். இதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா வாரத்திற்கு 2-3 நாட்கள் புளியாரை கீரையை சாப்பிடணும். ஸோ புளியாரை கீரை அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான காயக்கற்ப கீரை வகை தான். ஸோ இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஆனா இதுல வந்து பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றக்கூடியது. இந்த பொடியை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது எப்படின்னா, இந்த புளியாரை கீரை பொடியை
வெந்நீர்லயோ இல்ல தேனோடு கலந்தோ நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. இதை தாண்டி சித்த மருத்துவத்திலும் நம்ம ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுல முக்கியமா காயகற்ப மருந்துகளும் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போதுதான் கழிவுகள் வெளியேறும். இதுல முக்கியமாக சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா அருகன் கிழங்கு குடிநீர் இருக்கு, தேற்றான்கோட்டை கற்பம் இருக்கு. இது ரெண்டையுமே பயன்படுத்தலாம். முக்கியமா இந்த தேற்றான்கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம பாடியில முழு உடல்லையுமே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த தேற்றான்கோட்டை கற்பத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த பதிவில் கொடுத்திருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.